ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். கருப்பு கொடி போராட்டங்களின் பின்னணியில் வவுனியாவில் கோட்டாபாய ராஜபக்ஷ 2 வார காலத்தில் 2 முறை வடக்குக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர். சுமந்திரனும் பங்கெடுத்த எதிர்க்கட்சிகளின் இரகசிய சந்திப்பு பயங்கரவாத கூட்டமாம். தேசிய விடயங்களை அம்பலப்படுத்த கோரும் ராஜபக்ஷ தரப்பு உறுப்பினர். கர்நாடகாவின் ஹிஜாப் வழக்கை அவசரமாக விசாரிக்க இந்திய உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேசிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். பிரான்ஸ் தலைநகரை இன்றிரவு முடக்க வரும் வாகன தொடரணிகளால் பதற்றம். 7000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வீதிகளில் தயார் நிலையில். கருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யா முற்றுகை என உக்ரைன் புதிய குற்றச்சாட்டு. உக்ரைனிலிருந்து அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேற ஜோ பைடன் உத்தரவு. பிரித்தானியாவின் கொரோனா தொற்று சோதனை விதிகளில் பெரும் தளர்வு. பிரான்ஸ் மற்றும் இத்தாலியிலும் முகக்கவச விதிகளில் தளர்வு நடைமுறை. தொடர்ந்து விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித பேரவை மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஆகியவை அனைத்துலக மையங்களுடன் தற்காலிக சமரசத்தை செய்யும் வகையிலும் மேற்குலக பொருளாதார உதவிகளை பெறும் வகையிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அடுத்தடுத்து சில நகர்வுகளை செய்து வருகிறது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்படுவதற்கான பெயரில் அதற்குரிய சட்டமூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் நீதித்துறையிலும் முக்கியமான சில திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் நகர்வுகள் எடுக்கப்படுவதாக நீதியமைச்சர் அலி சாப்ரி ரஹீம் தெரிவித்தார். இதனால் ஸ்ரீலங்காவின் குற்றவியல் சட்டக்கோவை திருத்தப்படுவது அவசியம் என குறிப்பிட்டுள்ள அவர் இந்த நகர்வின் மூலம் மக்களுக்கு தாமதமற்ற நியாயமான தீர்ப்புகள் வழங்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். தமிழர் தாயக பகுதியில் இருக்கும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்வெட்டில் தமிழ் மொழிக்குரிய முதன்மையிடம் மறைக்கப்பட்டதான விமர்சனங்கள் மற்றும் கருப்பு கொடி போராட்டங்களுக்கு மத்தியில் வவுனியாவிற்கு இன்று சென்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வவுனியா பல்கலைக்கழகத்தை சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைத்தார். அத்துடன் இலங்கையில் 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் இளைய சமுதாயம் அபிவிருத்தி பாதையில் செல்ல வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். இலங்கையில் 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இளைய சமுதாயத்தை அபிவிருத்தி பாதையில் அழைத்துச் செல்ல அனைவரையும் அழைக்கின்றேன் என தெரிவித்தார். வவுனியா பல்கலைக்கழகம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகம் 1991ஆம் ஆண்டு வடமாகாண இணைந்த பல்கலைக்கழக கல்லூரியாக உருவாக்கப்பட்டு 1997ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாகமாக தரமுயர்த்தப்பட்டது. கடந்த வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இலங்கையின் 17வது பல்கலைக்கழகமாக வவுனியா வளாகம் தரமுயர்த்தப்பட்டிருந்தது. இதன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை இன்று ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் செய்து வைத்துள்ளார். வவுனியா வளாகத்தை தேசிய பல்கலைக்கழகமாக மாற்றும் நிகழ்வை பதிவு செய்யும் நோக்கில் கல்வெட்டை திரைநீக்கம் செய்து திறந்து வைத்த ஜனாதிபதி பல்கலைக்கழக தகவல் தொழில்நுட்ப மத்திய நிலையம் மற்றும் சகவாழ்வு மையம் போன்றவற்றை மாணவர் பாவனைக்கு கையளித்தார். வவுனியா பம்பைமடு பகுதியில் அமைந்துள்ள வவுனியா பல்கலைக்கழகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை வவுனியா பல்கலைக்கழகத்தின் திரைநீக்க பகுதியில் இருந்த தமிழ்மொழி கல்வெட்டுக்கு திடீர் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா பல்கலைக்கழக நுழைவாயில் ஊடாக உட்சென்று பல்வேறு பீடங்களுக்கும் பிரிந்து செல்லும் பிரதான பகுதியில் முக்கோண வடிவில் பல்கலைக்கழகத்தின் பெயருடன் கூடிய கல்வெட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. வீதியிலிருந்து உட்செல்லும் போது காட்சிக்கு புலப்படும் வகையில் தமிழ் மொழியும் மற்ற 2 பக்கங்களில் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. எனினும் தமிழ் மொழியில் காட்சி கொடுத்த கல்வெட்டு அகற்றப்பட்டு மறுபக்கம் மாற்றப்பட்டுள்ளதுடன் முன்பகுதியில் சிங்கள மொழி கல்வெட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்காத காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குறித்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கவில்லை. தமிழ் மொழிக்கு வழங்க வேண்டிய முன்னுரிமை மறுக்கப்பட்ட சம்பவம் தமிழர் தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அங்கு உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தாம் பெற்றுக்கொள்ளும் அறிவை தமது பிரதேசங்களுக்கே வழங்க முடியுமானால் அதுவே தான் பிறந்த இடத்திற்கும் நாட்டுக்கும் செய்யும் பெரும் சேவையாகும் என்று எடுத்துரைத்தார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய புத்திஜீவிகளை கல்வியினூடாக சமூகமயப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று குறிப்பிட்டார்.
நாடொன்று பலமடைய வேண்டுமாயின் அந்த நாட்டின் கல்வி கட்டமைப்பு பலமடைந்திருக்க வேண்டும். அதுவே பயனுள்ள முதலீடாகும் என்று எடுத்துரைத்த ஜனாதிபதி தேசிய கல்வியை கட்டி எழுப்புவதற்கே தற்போதைய அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக கூறினார். பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளீர்க்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். உயர்தர பரீட்சையில் சித்தியடையும் அனைத்து மாணவர்களும் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பென்றும் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழகங்களில் ஏற்படுத்திக் கொள்ளும் பந்தங்கள் மிகவும் பெறுமதி வாய்ந்தவை என்றும் அந்த தொடர்பு இந்த நாட்டினது அபிவிருத்திக்கு பெரும் ஊன்றுகோலாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். தமிழகத்தின் மீது கொடுமைகளை செய்த கோட்டாபய ராஜபக்ஷ வவுனியா பல்கலைக்கழகத்தை திறந்து வைப்பதை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேடிக்கை பார்ப்பதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். தமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவே பிரதான காரணம் என தெரிவித்த அவர்கள் தமக்கான நீதியை இந்த வருட ஜெனீவா அமர்வுலாவது பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். வவுனியா பல்கலைக்கழகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு பம்பைமாடு பகுதியில் அமைந்துள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டம் இடம்பெறவிருந்த குறித்த பகுதிக்கு செல்ல முற்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை பம்பைமடு ராணுவ சோதனை சாவடியில் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வழிமறித்து முன் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள். போராட்டத்தை முன்னெடுக்க விடாது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முற்பட்டமையினால் வவுனியா மன்னார் பிரதான வீதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டிருந்ததுடன் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமது உறவுகள் காணாமல் போகவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டார்கள். நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் இல்லையா? நடமாடுவதற்கான சுதந்திரம் உமக்கு இல்லையா? எங்களை மட்டும் இப்போதும் எதற்காக தடுக்கின்றீர்கள் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினரிடம் தமது விசனங்களை முன்வைத்திருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முற்பட்ட நிலையில் அவர்கள் பாதுகாப்பு தரப்பினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதுடன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு இருவருக்கு மாத்திரம் அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் அதனை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மறுத்திருந்தனர். 2 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக குறித்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை வழிமறித்து செல்வதை தடுத்து நிறுத்தியமையினால் போராட்டக்காரர்கள் திரும்பி சென்றிருந்தனர். போதும் நாம் சர்வதேசத்தை நோக்கித்தான் இந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த கொலை குற்றவாளியாக இருந்தவர் இப்போது தற்போது ஜனாதிபதியாக இருந்து வவுனியா மாவட்டத்தில் வந்து இன்றைக்கு பல்கலைக்கழகத்தை திறந்து வைப்பார் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எதற்கு இருக்கின்றார்கள் என்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மொழியில் பொறுக்க வேண்டிய எமது நாட்டில் சிங்கள மொழிகளில் தான் அவர்கள் அந்த பெயர் பலகைகளை கூட டக்குன்னு மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு இதை அவர்கள் தட்டி கேட்க வேண்டியவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். எமது உறவுகள் இதுவரை நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற போது நீதி கிடைக்காத போது இந்த ஜனாதிபதி வவுனியா மாவட்டத்துக்கு வருகை தருகின்ற போது நாங்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு இங்க வந்திருந்த போது நான் வீட்டில் வெளிக்கிட்ட தொடக்கம் வீட்டில் தொடக்கப்பட்ட துவங்கின நேரத்திலிருந்து வெளிக்கிட்டு வந்து நான் எந்த இடமெல்லாம் பாதையெல்லாம் மாறி நான் எத்தனையோ வீதிகள் எல்லாம் மாறி மாறி வந்திருந்த போதும் அரச புலனாய்வு துறைகள் பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள். அதே போல எமது உறவுகளை அங்கும் இங்குமாகவே மறைக்கப்பட்டு எமது உறவுகள் இன்று ஒன்று சேர முடியாத நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இந்த நீதி நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த ஜனாதிபதியிடம் நாங்கள் கதைப்பதற்கு வரவில்லை. இந்த ஜனாதிபதியை 4 கேள்விகள் தான் இந்த இடத்துல நாங்கள் கேட்க வந்த நாங்கள் ஏனென்று கேட்டால் இந்த கொலையை செய்த கொலை குற்றவாளி இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கின்றார். இந்த மக்களை ஏமாற்றித்தான் இதுல இப்படியான ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எமக்கான நீதி இந்த நாட்டில் மறுக்கப்பட்டிருக்கு. எனவே சர்வதேசமானது இந்த நாட்டு ஜனாதிபதியை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளியை கூண்டில் ஏற்றி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எத்தனையோ வருட காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். மார்ச் மாதம் நடைபெறுகிற கூட்டத்தொடரிலாவது எமக்கான நீதியை வெகு விரைவில் பெற்றுத்தர வேண்டும். வேற எதையும் நாங்கள் கேட்கவில்லை. இங்க மரண சான்றிதழோ இழப்பீடையோ நாங்கள் கேட்கவில்லை. எனவே மிகவும் எங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தினவர்கள் என்று பாருங்கள். நாங்கள் எவ்வளவு வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று பாருங்கள். இதைத்தான் இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் இன்றைக்கு எடுத்து கூற சொல்லி இருக்கின்றோம். திருகோணமலை கிளிவெட்டி குமாரபுரம் படுகொலையின் 26வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. படுகொலைகளுக்கு நீதி மறுக்கப்பட்ட நிலையில் நினைவு தூவி அமைந்துள்ள இடத்தில் உயிரிழந்தவர்களது உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். திருகோணமலை கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் 1996 பிப்ரவரி 11ஆம் திகதி
இன்று போன்றதொரு நாளில் 9 பெண்கள் 12 வயதிற்கும் கீழ்ப்பட்ட 9 பெண்கள் உள்ளிட்ட 25 பேர் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் 26 பேர் மிக மோசமாக படுகாயமடைந்திருந்தனர். இதனை நினைவு கூறும் முகமாக அப்பகுதி மக்கள் குறித்த பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் வருடா வருடம் பொங்கல் பொங்கி வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர். எனினும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் படுகொலை செய்யப்பட்டவர்களது நினைவு தூவி அமைக்கப்பெற்ற இடத்தில் உயிரிழந்தவர்களது உறவினர்கள் ஒன்று கூடி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். வவுனியாவில் மேலும் சிங்களமயமாக்கலை அதிகரிப்பதற்கு ராஜபக்ஷ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகிறது. வவுனியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு தெரிவித்தார். என்ற தமிழ் மொழியை இல்லாம போய் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் போய் அதில் கலந்து கொள்றதை விரும்பலை. ஆனால் பல்கலைக்கழகம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அதை முயற்சி பண்ணோம். இன்றைக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த மொழிக்காகவும் நிலத்துக்காக தான் பல போராட்டங்களை நாங்கள் எல்லாம் செய்தோம். அப்படி செய்த நாங்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டோம் எல்லா விதத்தான். இன்றைக்கு எங்களோட நிலங்கள் இப்போ காணி கச்சேரி வைக்கலன்ட்டு ஐயா சொல்கிறார். ஆனால் எங்களோட நிலங்கள் இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லாமல் போகிற சூழல். வவுனியாவில் 2 சிங்கள கிராமங்களை சேர்க்க போகிறான். அன்றாதபுரத்துலேருந்து சேர்க்க போகிறான். அப்படி சேர்க்கிறாள் என்ன நன்மை என்று சொன்னால் சிங்கள மக்கள் சிங்கள பிரதிநிதிகள் எம்பி இங்கே வரக்கூடிய வாய்ப்பை கொண்டு வரணும். அப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்காம இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில் அவர் சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய தலைவர் என்று அடிக்கடி சொல்கிறார். அதனால் அந்த அர்த்தத்தில் தான் இன்றைக்கு எங்களோட தமிழ் மொழி இல்லாமல் இருக்கப்பட்டது. முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கொக்குளாய் தொடக்கம் நாயாறு வரையான பகுதியில் கனிய மணல் அகழ்வு என்ற பெயரில் காணி அபகரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த நிலங்களை அபகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொக்குளாய் கிராம மக்களால் நாளை காலை எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கொக்குளாய் எல்லை கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். கொக்குளாய் கிராமத்தில் வச்சுருக்கின்றோம். இந்த கொக்குளாய் கிராமம் ஒரு பாரம்பரியமான கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே பரம்பரையாக மக்கள் வாழ்கின்றனர். ஒரு விவசாய நிலமாகவும் இது இருக்கின்றது. இந்த காணியை இப்பொழுது கனிவளமனுக்காக சுகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன் கிட்டத்தட்ட 46 ஏக்கர் காணியை எடுத்து அது வயல் காணி கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்களுக்கு மேல் செய்த அந்த வயல் காணியை எடுத்து அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டஈடும் கொடுக்காமல் இன்றைக்கு அது மண்வளம் சுரண்டி கொண்டு அந்த மக்களை அனாதரவாக விட்டுள்ளார்கள். இது சம்பந்தமாக அரசியல்வாதிகளும் சென்று அரசியல்வாதிகளும் கண்டுகொள்ளாத விட்டுவிட்டார்கள். இன்று அந்த மக்களுக்கு காணியும் இல்லை, அதற்கான நஷ்டஈடும் கிடைக்கவில்லை. அதை தவிர்த்து கடந்த சில மாதங்களாக மேலதிகமாக உள்ள காணிகள் எல்லாம் பயனில காணிகள். ஒரு விடயத்தை மறந்துவிடக்கூடாது. கமக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் வயல் காணி இப்போ அறுவடை செய்து 1 வார காலமாகுது. அனைத்து காணிகளையும் அளந்து விட்டார்கள் கனிவளமன் திட்டத்திற்கு கீழ். இந்த பகுதியும் அல்ல, இது மட்டுமல்ல, பறவைகள் சரணாலயம் சொல்லி ஒரு பகுதி காணியை அளந்து விட்டார்கள். கனிவளமனம் என்று சொல்லி ஒரு பகுதியை அளந்து விட்டார்கள். மக்கள் கடல் தொழில் செய்வதற்கான பல்வேறு வகையான பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு பண்ணி வழக்குகள் தாக்கல் பண்ணி பல்வேறு சிரமங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு மிதித்தது போல் இப்பொழுது அவங்கள் வயல் நிலைகளையும் மேட்டு நிலைகளையும் சுவைக்க துவங்கிவிட்டார்கள். ஆகவே அன்பார்ந்த என் உடன்பிறப்புகளை நீங்கள் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போராட்டம் நாளை நடக்கின்றது. கொக்குளாய் பாடசாலை தமிழ் பாடசாலையில் முன்பு ஆரம்பித்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். உணர்வுள்ள சமூக உணர்வுள்ள சமூக சிந்தனை உள்ள அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை ஒரு வலுவான போராட்டமாக மாற்ற நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வது. கடற்தொழிலாளர்கள் மத்தியில் நிலவும் பிரச்சினை தொடர்பில் இந்திய தூதரகம் வழங்கும் வாக்குறுதிகள் எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் சம்மேளன தலைவர் அன்னலிங்க மனராசா குற்றம் சாட்டினார். யாழில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுக்கு மீனவர்களுக்கிடையே பிளவு ஏற்படுத்தாது இந்த ஒற்றுமையை பலப்படுத்தி எங்களை ஒற்றுமையாக தீர்வு நோக்கி நகர்வதற்கு அரசியல் தலைவர்களிடம் நாங்கள் அந்த கோரிக்கையை விடுகின்றோம். நீங்கள் கட்சி பேதங்களை மறந்து மீனவர்களாகிய எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை ஆக்கப்பூர்வமாக ஒரே கொடையின் கீழ் கையாள முன்பாருங்கள் என்பதும் அரசியல் தலைவர்களுக்கான ஒரு கோரிக்கையாகவும் சிவில் சமூகம் சார்பாகவும் புத்திஜீவிகள் சார்பாகவும் எங்களுக்கு தர்க்க ஆலோசனையை வழங்கி இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க 4 மாவட்ட புத்திஜீவிகள்
மீனவர்களையும் எங்களோடு வருமாறும் நாங்களும் ஒரே குரலின் கீழ் ஒற்றுமையாக எதிர்காலத்தில் இந்த மீனவர் பிரச்சனையை கொண்டு சென்று தீர்வு நோக்கி நகர்த்த வேணும். பாதிக்கப்பட்ட மீனவர்கள் எங்களுடைய நஷ்ட ஈட்டுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. மீனவர்கள் எதிர்காலத்தில் வீதியில் இறங்கி போராடாமல் இருப்பதற்கு உங்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவும் ஒற்றுமையும் எங்களுக்கு தேவை. எங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் பலப்படுத்துங்கள். நாங்களும் வடமாகாணத்திலே 50,000க்கும் மேற்பட்ட கடற்றொழில் சமூகங்களை பிரதிபலிக்கின்ற தலைவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்ட செயல்பட தயாராக இருக்கின்றோம். எங்களை பொறுத்தளவிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கிற இந்திய துணை தூதரகமாக இருந்தாலும் சரி, கொழும்பிலே இருக்கின்ற இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி, இவர்களால் வழங்கப்படுகிற எந்தவித வாக்குறுதிகளும் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சரியான முறையிலே அவர்களுடைய வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்திய இலங்கை மீனவருடைய பிரச்சினை ஒரு 5 வருடங்களுக்கு முன்பே தீர்ந்திருக்கும். ஆனால் இந்த உறுதிமொழிகளும் இந்த செயல்பாடுகளும் எங்களை மீண்டும் இன்னும் 5 வருடம் நோக்கி பின்னோக்கி செல்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த இதுபோன்ற முயற்சிகளை நாங்கள் அறிந்துதான் மீனவ சமூகம் ஒன்றுபட்டு அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது போல் இந்த சமூகம் நாங்கள் இன்று ஒன்றுபட்டு இருக்கின்றோம் இந்த பிரச்சனைகளை எதிர்காலத்தில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக. இதுவரை தமது அமைப்பிடம் நிதியுதவி கோரவில்லை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது. ஸ்ரீலங்கா இன்னும் அத்தகைய கோரிக்கையை முன்வைக்கவில்லை. சர்வதேச நாணயத்தின் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் கெரி ராய்ஸ் தெரிவித்தார். நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள ஸ்ரீலங்கா நிலைமையை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாட வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொருளாதார நிபுணர்கள் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கி, ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் உள்ளிட்ட அரச தரப்பும் தொடர்ந்தும் இந்த கோரிக்கையை நிராகரித்து வருகின்றன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் விருப்பங்களை பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெட்ரி ரைஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் நாட்டின் பொருளாதார மற்றும் கொள்கை முன்னேற்றங்களை உன்னிப்பாக அவதானிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள நிறுவனத்தை சேர்ந்த பணியாளர் குழு 4வது பிரிவு ஆலோசனைகளை நிறைவு செய்துள்ளதாக ஜெட்ரி ரைஸ் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த ஆலோசனைகள் இந்த மாத இறுதியில் நிர்வாக குழுவால் விவாதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் தொழில்நுட்ப உதவி பணியானது அதன் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஸ்ரீலங்கா நிதி அமைச்சில் உள்ள பேரண்ட நிதி பிரிவின் நிதி பிரிவை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஜெட்ரி ரைஸ் கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சி திட்டம் தற்போது முடிவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அரசியல்வாதிகள் பொதுமக்களின் உயிரை பணயம் வைக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து இலங்கை கத்தோலிக்க திருச்சபை கரிசனை வெளியிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் 2019 தேர்தலுடன் தொடர்புடைய சதி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ உள்ளூர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் குறிப்பிட்டார். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்கள் ஊழலில் சிக்கியிருந்ததாகவும் அருட்தந்தை ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற பணம், மதுபானம், கூரை தகடுகள் மற்றும் ஏனைய சலுகைகள் வழங்கப்பட்டதாக கத்தோலிக்க மதகுரு குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சதி கோட்பாடுகள் உண்மையாக இருந்தால் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தேர்தலை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலாவது படுகொலையாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு தந்திரோபாயமே தேர்தலில் வெற்றி ஈட்டுவதற்கு வெற்றிகரமான வழி என சிலர் கருதினால் அவ்வாறானதொரு தந்திரோபாயத்தை ஏனையவர்களும் பயன்படுத்தக்கூடும் என அருட்தந்தை ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய சதி திட்டத்தின் ஒரு பகுதியாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூழ்ச்சிக்காரர்களை கைது செய்யாமை ஸ்ரீலங்காவின் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் சட்டமா அதிபர் டப்ளர் டி லிவேராவை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான சட்ட வழிவகைகள் குறித்து ஆராய தேவாலயம் தனது சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூழ்ச்சி இருப்பதாக டப்ளர் டி லிவேரா கூறியதாகவும் அதனால் சதித்திட்டம் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் அருட்தந்தை ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் ஏற்பாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ரகசியமாக நடத்திய கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர், எப்போது பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயற்படும் இத்தகைய குழுவின் பேச்சுவார்த்தை நாட்டுக்கு நன்மை பயப்பதாக ஒருபோதும் அமையாது எனவும் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏற்பாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ரகசியமாக அண்மையில் நடத்திய கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
எப்பொழுதும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயற்படும் இத்தகைய குழுவின் பேச்சுவார்த்தையானது நாட்டுக்கு நன்மை பயப்பதாக ஒருபோதும் அமைய முடியாது. மக்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதை அதைரியப்படுத்தும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சி ஈடுபட்டு வருகின்றது. நாட்டின் பொருளாதாரம் பற்றியும் அதனை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர் கர்ஷன டி சில்வா சபையில் தெரிவித்தார். இன்று நீங்கள் கூறுவது ஏன் உங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் செய்யவில்லை என கேட்க விரும்புகின்றேன். நாட்டின் பொருளாதார நெருக்கடி 2015 ஆண்டு நடுப்பகுதியிலே ஆரம்பித்துவிட்டது. 2014 ஆண்டு நடுப்பகுதி வரை சிறந்த பொருளாதார பின்னணியை மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் நாட்டில் முன்னெடுத்திருந்தது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஒரே வருடத்தில் 2 முறை மத்திய வங்கியின் நிதி மோசடி இடம்பெற்று நாட்டின் முழுமையான பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்தது. அரசாங்கம் அனைத்து நெருக்கடிகளிலிருந்தும் நாட்டை மீட்டெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திரம் கிடைத்தபோது அதிகாரம் பகிரப்படாமையே ஸ்ரீலங்கா இன்று எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு காரணம் என எதிர்க்கட்சியின் பிரதம கொரடா லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தொடர்பான அனுதாப பிரேரணை உரையின் போது உரையாற்றிய அவர் ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திரம் கிடைத்தபோது சோல்வரி பிரபுவிடம் அதிகார பரவலாக்கம் தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது சோல்வரி பிரபு ஸ்ரீலங்காவிற்கு வந்தபோதும் அவரிடம் அதிகாரம் பரவலாக்கம் தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டது. இதன்போது அவரும் அதிகார பரவலாக்கலுக்கு விருப்பம் கொண்டிருந்தார். இதற்கமைய 3 பிராந்தியங்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட வாய்ப்புகள் இருந்தன. எனினும் அரசியல் சக்திகளின் எதிர்ப்பால் அது மேற்கொள்ளப்படவில்லை. இதன் காரணமாகவே இலங்கையில் 30 வருட கால போர் இடம்பெற்றது. இந்த நிலையில் சுதந்திரத்தின் போது அதிகார பரவலாக்கலை மேற்கொண்ட இந்தியா உட்பட பல நாடுகள் இன்று அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. மங்கள சமரவீரவும் அதிகார பரவலாக்கலில் அதிக அக்கறை கொண்டிருந்தார். அனுதாப பிரேரணை உரையில் கருத்து வெளியிட்ட வெளிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட பிரேரணைகளுக்கு இணை அனுசரணை வழங்கிய மங்கள சமரவீரவின் செயற்பாட்டை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டார். எனினும் தமது கொள்கையில் தாராள நிலையை அவர் கொண்டிருப்பதாக பீரிஸ் தெரிவித்தார். ஜிஎல் பீரிஸுக்கு பின்னர் உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் செயலாளர் ஆகியோருக்கிடையில் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே நகர்வுகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தின் நாடாளுமன்ற ஆசனங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கம்பஹா மாவட்டத்திலிருந்து ஒரு நாடாளுமன்ற ஆசனம் குறைக்கப்பட்டு இந்த அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் வாக்காளர் பதிவிற்கமைய மேல் மாகாணம் கம்பஹா மாவட்டத்திற்கு ஒரு நாடாளுமன்ற ஆசனம் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கம்பஹா மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 19 ஆசனங்களிலிருந்து 1 குறைக்கப்பட்டு 18 மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு ஒரு நாடாளுமன்ற ஆசனம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்துள்ளது. இதற்கமைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஆசனங்கள் 6லிருந்து 7ஆக அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தெரிவு செய்யப்படவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை விவரங்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக திட்டமிட்டு செயற்பாடுகளை மேற்கொள்வதாக ஆளும் அரசாங்கம் குற்றச்சாட்டுவது உண்மையெனின் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் தமது உறுப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தமது இயலாமையை மறைக்க தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி மீது சுமத்துவதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ பல தடவைகள் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பை எங்களால் உறுதிப்படுத்த முடியும் என ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு நாட்டில் நெருக்கடியை ஏற்படுத்த முடியும் எனில் நாங்களே திறமையானவர்கள். அவ்வாறு நாங்களே இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர்கள். ஆகவே இவ்வாறான பொய்யான கருத்துக்களை வெளியிடுவதை முதல் தவிர்க்க வேண்டும். நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் எனின் எங்களுக்கு தண்டனை பெற்றுத்தாருங்கள். உங்களிடமே அனைத்து பாதுகாப்புத்துறை சார்ந்த அனைத்து அதிகாரங்களும் காணப்படுகின்றன. அவ்வாறானவர்கள் எவராக இருந்தாலும் எமது எதிர்க்கட்சி இருப்பார்கள் எனின் அதிகபட்ச தண்டனையை கொடுங்கள். உங்களது இயலாமையை மறைக்க மீண்டும் மீண்டும் எம்மீது குற்றம் சாட்டுவதை நிறுத்துமாறு நாம் கேட்கின்றோம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தன்னை ஒரு அரசியல் போட்டியாளராக பார்ப்பதில் தான் மகிழ்ச்சி அடைவதாக ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்லி சம்பிக்க ரணபக தெரிவித்தார். கொழும்பின் புறநகர் பகுதியான கடுவல பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சம்பிக்க ரணபக அரசாங்கத்தின் மக்கள் ஆணையில் நம்பிக்கை இருந்தால் உடனடியாக பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு தகவலுக்கு அமைய தற்போதைய நிர்வாகத்திற்கு 20% மக்கள் ஆதரவு மாத்திரமே காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். பணம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தால் சதவீதத்தை பராமரிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தற்போதைய நிர்வாகத்தின் சில உறுப்பினர்களைப் போல் தாங்கள் வெளிநாட்டு சொத்துக்களை பராமரிக்கவில்லை அல்லது அரசு நிதியை தவறாக பயன்படுத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி நெருக்கடியை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் முன்னைய நிர்வாகத்தை உதாரணமாக கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2015 இலங்கை மின்சார சபை 20 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொள்ளாமல் அரசியல் நலன்களுக்காக தொழிற்சங்க தலைவர்கள் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே குற்றம் சுமத்தினார். பல சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள கால வரையறையற்ற தொழிற்சங்க நடவடிக்கையினால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பின்வரிசை உறுப்பினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த டயானா கமகே, அரசாங்க தாதி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய மற்றும் வைத்திய நிபுணர் தலைவர் ரவி குமுதேஷ் ஆகியோர் பேராசையுடன் செயற்படுவதாக குற்றம் சாட்டினார். அவர்கள் சம்பளம் மற்றும் பிற சலுகைகளை பெற்றுக்கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரத்னபிரிய தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒருபோதும் பேசவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நடத்தும் போராட்டங்கள் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை அடிப்படையாக கொண்டவை அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே மேலும் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கண்டித்து ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் தொடருந்து நிலையத்துக்கு முன்னால் முற்றுகை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ராமேஸ்வர கடற்தொழிலாளர்கள் தமிழக கடற்தொழிலாளர்களின் படகுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏல விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக இந்திய மத்திய அரசிற்கும் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து தொழிலுக்கு சென்ற 11 கடல் தொழிலாளர்களையும் அவர்களது 3 விசைப்படகுகளையும் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்து சிறையில் தடுத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட கடல் தொழிலாளர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வேண்டும். தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா கடற்படை தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் கைது செய்வதையும் நிறுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கடற்தொழிலாளர்கள் 15 நாட்களுக்குள் தமது கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் ஏலமிடப்பட்ட படகுகளை தமிழக கடற்தொழிலாளர்களிடம் மீண்டும் திருப்பி கையளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடற்தொழிலாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து படகுகளின் உரிமம் மற்றும் கடற்தொழிலாளர்கள் இந்திய பிரஜை இல்லை என குறிப்பிடும் வகையில் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, கடற்தொழிலாளர் அட்டை ஆகியவற்றை ராமேஸ்வரம் தாசில்தார் அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாக கடல் தொழிலாளர்கள் குறிப்பிட்டிருந்தனர். செய்திகள் நிறைவாகி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருப்பு கொடி போராட்டங்களின் பின்னணியில் வவுனியாவில் கோட்டாபாய ராஜபக்ஷ 2 வார காலத்தில் 2 முறை வடக்குக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர். சுமந்திரனும் பங்கெடுத்த எதிர்க்கட்சிகளின் இரகசிய சந்திப்பு பயங்கரவாத கூட்டமாம். தேசிய விடயங்களை அம்பலப்படுத்த கோரும் ராஜபக்ஷ தரப்பு உறுப்பினர். கர்நாடகாவின் ஹிஜாப் வழக்கை அவசரமாக விசாரிக்க இந்திய உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேசிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். பிரான்ஸ் தலைநகரை இன்றிரவு முடக்க வரும் வாகன தொடரணிகளால் பதற்றம். 7000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வீதிகளில் தயார் நிலையில். கருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யா முற்றுகை என உக்ரைன் புதிய குற்றச்சாட்டு. உக்ரைனிலிருந்து அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேற ஜோ பைடன் உத்தரவு. பிரித்தானியாவின் கொரோனா தொற்று சோதனை விதிகளில் பெரும் தளர்வு. பிரான்ஸ் மற்றும் இத்தாலியிலும் முகக்கவச விதிகளில் தளர்வு நடைமுறை. இதுடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.